நடிகர் பெஞ்சமின் அவர்கள். வணக்கம் சார், நன்றி இணைப்பில் இணைஞ்சதற்கு. சார், பாக்யராஜ் அவர் பற்றி நீங்கள் ஒரு விஷயம் சொல்லணும். இது அவர்கிட்ட நான் பெஸ்ட்டாக பார்க்குறேன், இந்த விஷயங்கள்லாம் நான் திரும்பியும் ரீகால் பண்ணுறேன், நினைவு கூறுறேன் அப்படின்னா அது என்ன விஷயமா இருக்கும் சார்? வணக்கம் மேடம், நான் நடிகர் பெஞ்சமின் பேசுகிறேங்க. நடிகர் பாக்யராஜ் சாரோட இயக்கத்தில் நான் நடிக்கணும் ரொம்ப நாளாக ஆசையாக இருந்தேன். அந்த ஆசை நடிகர் நம்ம நெல்லை சிவா மூலமா எனக்கு நிறைவேறிச்சு. அவருடைய சின்னத்திரை இதுல என்ன நடிக்க வச்சாங்க. அப்ப பாக்யராஜ் ராஜேஷன்ல கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப அருமையா, ரொம்ப யதார்த்தமா சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இயக்குனர் பாக்யராஜ் சார். அவர் பாலச்சந்தர் சார், பாரதி ராஜா சார் வரிசையில பாக்யராஜ் சார் ரொம்ப ரொம்ப அழகா சொல்லி கொடுப்பாங்க. இவங்க 3 பேர்ட்டையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். பாலச்சந்தர் சார்ட்டும் ஒர்க் பண்ணியிருக்கேன், பாக்யராஜ் சார்ட்டும் ஒர்க் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி பாரதிராஜா சார்ட்டும் ஒர்க் பண்ணியிருக்கேன். 3 பேருமே ஒரே மாதிரி எந்த நடிகர்கள் எப்படி நடிக்கணும், எப்படி அவங்க முகபாவனை இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து நடிக்க வைப்பாங்க. அந்த வரிசையில பாக்யராஜ் சாருக்கு நிகர் அவர் தான். அதே மாதிரி சிறந்த திரைக்கதை மன்னன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய இழப்பு தமிழகத்திற்கு, தமிழ் கலைத்துறைக்கு, தமிழ் சினிமா துறைக்கு மிகப்பெரிய பேரிழப்பு. அவரை இழந்து வரும் அவர் குடும்பத்திற்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேங்க. சார், இப்ப பாக்யராஜ் அவர் அப்படி நம்ம பார்க்கும்பொழுது அவர் ஒரு பன்முகத்தன்மை கொண்டவர் அப்படின்றதுதான் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதே நேரத்துல நம்ம பார்க்கும் பொழுதோ இல்ல பேசும் பொழுதோ நம்ம திரையில மற்ற நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கும்பொழுது அவர் ரொம்ப இயல்பா இருப்பார் இல்லையா? உங்களோட அவருடைய அந்த நட்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? எந்த மாதிரி விஷயங்களை அடிக்கடி தொடர்ந்து அவர் அட்வைஸ் பண்ணுவாரு? ஏன்னா ஒரு குடும்பம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு சிறந்த மனிதர் அப்படிங்கிறது தான் எல்லாரும் அவரை பத்தி திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. இந்த மாதிரி அட்வைஸ்லாம் உங்களுக்கு பண்ணியிருக்காரா சார்? ஐயோ, நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. காலகாலத்துல கல்யாணம் பண்ணணும்ப்பா, லேட்டா கல்யாணம் பண்ணக்கூடாது, ஏன் இவ்வளவு நாள் கல்யாணம் பண்ணாம இருக்க, உடனே கல்யாணத்தை பண்ணுன்னு சொல்லி பாக்யராஜ் சொல்லிதான் நான் கல்யாணமே பண்ணேன். அது வரைக்கும் நானும் நெல்லை சிவாவும் கல்யாணம் பண்ணாமே இருந்தோம். ஏன்னா 2 பேரும் ரொம்ப நெருக்கமா அவர் கூட பழகிட்டு இருந்தோம். என்னோட நெல்லை சிவா ரொம்ப நெருக்கமா இருந்தாரு. ஆனா அவர் இன்னைக்கு இல்ல. அப்படிப்பட்ட சூழல்ல எனக்கு பாக்யராஜ் சார் ஒரு நாள் ஃபுல்லா உட்கார வச்சு, நீ இப்படி எல்லாம் இருக்கக்கூடாதுப்பா, நீ தனிமரமா இருக்கக்கூடாது, உனக்கு வயசாகி போச்சு, நீ இம்மிடியட்டா கல்யாணத்தை பண்ணு, கல்யாணத்தை பண்ணாதான் உனக்குன்னு ஒரு வாழ்க்கையில ஒரு பிடிப்பு வரும் அப்படின்னு சொல்லி எனக்கு உணர்த்தியவர் பாக்யராஜ் சார். அதை நான் இந்த நேரத்துல நினைச்சு பாக்குறேன். இன்னைக்கு நான் 2 குழந்தைங்களோட குடும்பத்தோட நான் சந்தோஷமா இருக்கேன்னா அதுக்கு காரணம் இயக்குனர் பாக்யராஜ் சார் தான். அதை நான் வாழ்நாள்ல மறக்கவே முடியாது. அது மட்டும் இல்லைங்க, ஷூட்டிங் ஸ்பாட்ல ரொம்ப கலகலப்பா, ரொம்ப யதார்த்தமா சொல்லி கொடுப்பாரு. டைலாக் எல்லாம் பாத்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் எழுதுவாரு எங்களுக்கெல்லாம். இந்த சீன்ல அந்த சீன் பேப்பர் வாங்கி படிப்பாரு. என்னையா இவ்வளவு பிளாட்டா இருக்கு, தூக்கி போடியா நடராஜி, கொண்டா பேப்பரை கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு நடராஜ் சார் அவருடைய உதவியாளர் நடராஜன் வாங்கி பெஞ்சமின் அவருடைய ஃப்ளோவுக்கு எழுதியா அப்படின்னு சொல்லி இவர் உட்காந்து எழுதுவார். எனக்கும் நெல்லை சிவாவுக்கும் உட்காந்து எழுதுவார். அந்த ஸ்பாட்ல எழுதி உடனே பேப்பரை நடராஜ் சார்ட்ட கொடுத்து, நடராஜி நான் வர்றதுக்குள்ள இதை எடுத்து முடிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனுஷன், ரொம்ப தங்கமான மனுஷன், நல்ல கலைஞர்களை மதிக்கக்கூடிய ஒரு மனிதர். இவ்வளவு நாள் நீங்க எல்லாம் எங்கேயா போனீங்க, ஏன் நான் படம் பண்ணும்போதெல்லாம் பார்க்கல, நல்ல படம் பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணும்போது ஏன் நீங்க எல்லாம் பார்க்கல அப்படின்லாம் எங்களை கேட்பாரு. அப்படி ஒரு நல்ல ஒரு திறமைக்கு மதிப்பு கூடிய ஒரு அற்புதமான ஒரு இயக்குனர். அப்பேற்பட்ட இயக்குனர் அவர் இயக்கத்துல நாங்கெல்லாம் நடிச்சது மிக பெரும் பாக்கியமா கருதுவோம். அதே மாதிரி யாரா இருந்தாலும் சரி, சின்ன நடிகன் பெரிய நடிகன் அப்படின்லாம் பார்க்க மாட்டாரு. எல்லாத்தையும் ஒரே சமமா தான் அவர் பார்ப்பார். அவருக்கு ஈக்குவலா தான் பார்ப்பார். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம கல்லாப்பட்டி சிங்காரம் சார் சாதாரண நிலைமையில இருந்தப்ப அவரை கூப்பிட்டு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்து, இவருக்கு நிகரான ஒரு வாய்ப்பு கொடுத்து உருவாக்கியவர் பாக்யராஜ் சார். அந்த மாதிரி நிறைய கலைஞர்கள் சொல்லலாம். கோவை சர்லாக்கா சொல்லலாம், நிறைய பேர் சொல்லலாம். நிறைய பேர் அவரால் வெளிச்சத்துக்கு வந்தாங்க அப்படிங்கிறத சொன்னா அது மிகையாகாது. அப்பேற்பட்ட ஒரு சிறந்த இயக்குனர். இந்த காலத்தில் உள்ள இயக்குனர்கள்
அந்த மாதிரி ஒரு சிலர் தான் இருக்காங்க. அவர் நினைக்கும் போது ரொம்ப பாருங்க, ரொம்ப ரொம்ப குரல்ல தழுதலுக்கு நான் என்னால பேச வரல. நன்றி திரு பெஞ்சமின் சார், இணைப்பில் இணைஞ்சு உங்களுடைய இரங்கலை பதிவு செய்தமைக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.